ஹாய் ஹலோ கைஸ், நம்ம சேனலுக்கு மறுபடியும் உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு பருப்பு அரைச்சி மாவு எடுத்துக்கோங்க, உருண்டை மாவு. அடுத்து அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் தேவையான அளவு தக்காளி, அதாவது ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் புளி கரைச்சி வச்சுக்கோங்க தேவையான அளவு. ஓகே, இப்போ தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம மாவில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. போடுங்க. தேங்காய் தேவையான அளவு, மாவுக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்றாப்புல தேங்காய் அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு, ஸோ அதில் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து கருவேப்பிலை, மல்லி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் தேவையான அளவு வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எவ்வளோ போடணும், தேவையான அளவு. நாங்கள் மொத்தம் 2 டீஸ்பூன் போடுறோம். உங்களுக்கு பெருங்காயம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு. ஸோ இப்போ மாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ மாவை பிணையணும். நல்லா பிணைஞ்சு உருண்டையா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்ப மாவை பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல, மீடியம் சைஸ்ல உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போதுமான அளவு உருட்டி வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் உருட்டணும்னு அவசியம் இல்லை. தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தேவையப்ப உருட்டி வச்சுக்கலாம். இப்ப நம்ம தாளிப்ப ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சட்டியை தூக்கி அடுப்பில் வைக்கணும். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் நம்ம மிச்சம் வச்சிருக்க கருவேப்பிலை, மல்லியை அதில் போட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் வச்சிருக்க எல்லா வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே அதில் போட்டுரும். போட்டோன்னே நல்லா வதங்கட்டும். இந்த விஷயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்காகனா இது நல்லா வதங்குறதுக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். வீட்டில் வச்சிருப்போம் இல்லையா நம்ம அரைச்சு, ஸோ அந்த குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்றோம். அடுத்து தனி மிளகாத்தூள், அது 1 டீஸ்பூன் ஆட் பண்றீங்க. அடுத்து தனி மல்லித்தூள், அது எத்தனை டீஸ்பூன் தெரியுமா, 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி. அப்புறம் மஞ்சள் தூள், அது ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி தேவையான அளவு. அப்புறம் பெருங்காயம் 1 டீஸ்பூன். ஆல்ரெடி நம்ம உருண்டையிலையும் போட்டிருப்போம், இருந்தாலும் குழம்புக்கு ஏற்ற பெருங்காயம் ஆட் பண்ணணும் இல்லையா, அதனால பெருங்காயம் அது ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க.
இப்போ அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா புளி, அந்த புளி எடுத்து ஆட் பண்ணுறோம். நல்லா வடிகட்டி கையால் வடிகட்டி ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும் இல்லையா, அதனால கிண்டி விடுங்க. பாருங்க எனக்கே புரியுறது. கிண்டி விட்டுட்டு தேவையான தண்ணி, குழம்பு எவ்வளோ தண்ணியாக இருக்கணுமா இல்லை கெட்டியாக வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற தேவையான தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோன்னு ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம், இருந்தாலும் கொஞ்சோன்னு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்போதான் அந்த சொரப்புக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க வேண்டியதுதான் பாக்கி. அதுக்கு முன்னாடி தேங்காய் அரைச்சு வச்சுக்கோங்க கையில. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே நான் சொன்ன அரைச்ச தேங்காய் தேவைப்படுறவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே கூட குழம்பு நல்லா எண்ணெய் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா வெளியே வரணும், அதுதான் கணக்கு. அப்போ நீங்கள் உருண்டையே ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நாங்கள் கையில் இருக்க உருண்டை எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 உருண்டை போடுங்க. அது கொதிச்சு நல்லா வெளியே வந்தோடனே அதுக்கப்புறம் மற்ற உருண்டையை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் கசிஞ்சு மேலே வந்துடணும். அதே மாதிரி 4 உருண்டை போட்டு அந்த 4 உருண்டை மேலே வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற உருண்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், அதுதான் கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 உருண்டை நல்லா வெந்து மேலே வந்துருச்சு பாருங்க குழம்புல. அந்த மேலே வரும்போது மற்ற உருண்டை எல்லாத்தையும் நீங்கள் போடலாம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்க. குழம்புல எங்கெங்க இடம் இருக்கோ அந்த இடத்த பார்த்து ஒவ்வொன்றா போடுங்க. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போட்டுறாது உருண்டை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்க உருண்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இனிமே குழம்பு நல்லா கொதிச்சு உருண்டை நல்லா வெந்து வந்தோடனே தான் நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சுன்னா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடும். உருண்டைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது ரெண்டும் சம அளவு தேவை. அதை எடுத்து ஆட்டி அதுக்கப்புறம் அதில் ஆனியன் எல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வீடியோவுக்கு முன்னாடி என்னென்ன ஆட் பண்ணோமோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? பார்த்தீங்கன்னா வெந்து நல்லா ஒரு அரை வேக்காட்டில் கொஞ்சம் கிண்டி விடணும் குழம்ப. ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வழியாக சுவையான உருண்டை குழம்பு தயார். தேவையான சைடிஷ்க்கு அப்பளம் வச்சு கூட சாப்பிடுங்க. ஆனால் இந்த உருண்டையே போதும். ஸோ நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்து என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.